எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதில் ஒரு 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு தனிமம் ப்ளஸ் தனிமம் சேர்மம் கிடைக்குது இல்லையா, எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட் அப்படின்னு கிடைக்குது இல்லையா, அதுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிளில் சோடியம் சல்ஃபர் அப்படிங்கிறது ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜனோட எப்படி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ப்ரொடியூசஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது கிடைக்குது. அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. இங்கே ஹியர் போத் த ரியாக்டன்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து தனிமம் அப்படிங்கிறது இந்த சேர்க்கை அல்லது கூடுகை வினைகளில் எடுத்துக்காட்டால் திடகாந்தம் சல்ஃபர் வந்து ஆக்சிஜனோட வினை புரிஞ்சு கந்தக டை ஆக்சைடு அப்படிங்கிறது உருவாகிறது சொல்லியிருக்காங்க. கந்தக டை ஆக்சைடு. ஸோ இந்த கந்தக டை ஆக்சைடு உருவாகும் போது இந்த வினையில் ஈடுபடக்கூடிய வினைப்படு பொருட்கள் ரெண்டுமே அலோகங்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரியாக்ஷன் அப்படின்றதும் இது சார்ந்தது தான். ஸோ சோடியமும் குளோரினும். ஆனால் இதில் பார்த்தோன்னா சோடியம் உலோகம் செகண்டு, சோடியம் என்பது உலோகம், அலோகம் அப்படிங்கிறது வந்து குளோரின். ஸோ இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது கிடைக்குது. சோடியம் என்பது ஒரு தனிமம் தான், குளோரின் என்பது ஒரு தனிமம் தான். ஆனால் முதல்ல சொன்னது வந்து ரெண்டுமே நான் மெட்டல்ஸு, அலோகங்கள். இதில் பார்த்தோன்னா மெட்டலும் நான் மெட்டல் ரெண்டுமே ரியாக்ட் ஆகுது. அப்படி இருக்கக்கூடியது தனிமம் ப்ளஸ் தனிமம் கிவ் சேர்மமில் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி மெட்டல் நான் மெட்டல்ஸில் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லி நீங்கள் அதை நீங்களே செஞ்சு பாருங்கள், எழுதி பாருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சேர்மம் ப்ளஸ் தனிமம் கிவ்ஸ் சேர்மம், அதாவது காம்பவுண்ட் ப்ளஸ் எலமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன் திஸ் கேஸ் எ காம்பவுண்ட் ரியாக்ட்ஸ் வித் அன் எலமெண்ட் டு ஃபார்ம் அ நியூ காம்பவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாஸ்பரஸ் ட்ரை குளோரைடு அப்படிங்கிறது எப்படி ரியாக்ட் பண்ணுது வித் குளோரின் கேஸ். பாஸ்பரஸ் ட்ரை குளோரைடு PCl3, இது வந்து பாஸ்பரஸ் ட்ரை குளோரைடு குளோரினோட இணை புரிஞ்சு பாஸ்பரஸ் பென்டா குளோரைடு அப்படிங்கிற சேர்மத்தை கொடுக்குது உங்களுக்கு. பாஸ்பரஸ் பென்டா குளோரைடு அப்படிங்கிறது கிடைக்குது. அதை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. தேர்டில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ப்ளஸ் காம்பவுண்டு, அதாவது சேர்மம் ப்ளஸ் சேர்மம் கிவ்ஸ் சேர்மம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சிலிக்கன் டை ஆக்சைடு ரியாக்ட்ஸ் வித் கால்சியம் ஆக்சைடோட அது ரியாக்ட் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா கால்சியம் சிலிக்கேட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ கால்சியம் சிலிக்கேட் அப்படிங்கிறத CaSiO3 அப்படிங்கிறத வச்சு நம்ம அந்த ஈக்குவேஷனில் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சேர்மம். ஸோ இந்த 3 ரியாக்ஷன்ஸை நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட், எலமெண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட், காம்பவுண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட், தனிமம் ப்ளஸ் தனிமம் சேர்மம் கிடைக்குது, சேர்மம் ப்ளஸ் தனிமம் சேர்மம் கிடைக்குது, சேர்மம் ப்ளஸ் சேர்மம் சேர்மம் கிடைக்குது. இது வந்து சேர்க்கை அல்லது கூடுகை வகைகள் அப்படிங்கிறதுக்கு அதில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத 3 வகையாக பிரித்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிதைவு வினைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிதைவு வினைகள் அப்படின்னு சொல்லும்போது டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிதைவு வினைகளில் ஸோ சிதைவு வினைகளில் அதாவது ஒரு எடுத்துக்கக்கூடிய அந்த சேர்மம் அல்லது எப்படி வந்து அது ரியாக்ட் பண்ணுது, பிரிஞ்சு போகுது அப்படிங்கிறது. அதாவது கூடுகையில் நம்ம என்ன பார்த்தோன்னா A on B, A + Bன்னு பார்த்தோம். ஸோ 2 எலமெண்ட்டும் தனித்தனியாக இருந்தது. வினைக்கு பின்பு அது ரெண்டும் சேர்ந்துருக்கிறதா வரதுனால தான் சேர்க்கை அல்லது கூடுகை வினை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் பார்த்தோன்னா சிதைவு, அப்போ சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சேர்மம் அப்படிங்கிறது எப்படி தனித்தனியாக பிரியுது அப்படிங்கிறது தான் இந்த சிதைவு வினையில் முக்கியமாக குறிப்பிடுறாங்க. பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ் இஸ் த மேஜர் ஃபினாமினான் இன் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 மெயின் கிளாஸஸ் இருக்குது. இந்த சிதைவு வினைகள் அப்படிங்கிறதுல முக்கிய நிகழ்வுங்கிறது பிணைப்புகள் அப்படிங்கிறது உடைவது. இந்த டயக்ராமில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஏபிங்கிறது
சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சேர்மம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வினைக்கு பின்பு பார்த்தோம் அப்படின்னா அது சிதைவுற்று ஏ மற்றும் பி அப்படிங்கிற 2 மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளை அது சிதைவுறதை நம்ம பார்க்கலாம். அதுதான் வந்து சிதைவு வினைகள் அப்படிங்கிறதுல அவங்க குறிப்பிடக்கூடியது. ஸோ இந்த சிதைவு வினைகள் நடைபெறணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸாக 3 விஷயங்களை குறிப்பிடுறாங்க. தெர்மல் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் அண்ட் தென் எலக்ட்ரோலைட் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஃபோட்டோ டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் 3 ரியாக்ஷன்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. வெப்ப சிதைவு வினைகள், மின்னார் சிதைவு வினைகள், ஒளி சிதைவு வினைகள் அப்படின்னு 3 வகையான சிதைவு வினைகளை உங்களுக்கு குறிப்பிடுறாங்க. வெப்ப சிதைவு வினை அப்படின்னு சொல்லும்பொழுது தெர்மல் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது தெர்மோலிசிஸ் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. வெப்ப சிதைவு வினை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. தட் மீன்ஸ் in this type of the reaction the reactant is decomposed by applying heat. For example, on heating mercury 2 oxide is decomposed into mercury metal and oxygen gas. So as the molecule is dissociated by the absorption of heat, it is otherwise is called thermolysis. Define thermolysis is the 2 marks question. It is a class of compound or element by element decomposition, that is a compound HGO is decomposed into 2 elements, that means Hg and oxygen. Hg means mercury, Hgங்கிறது வந்து mercury. ஸோ அந்த மெர்க்குரி அண்ட் ஆக்சிஜனாக அது எப்படி பிரிஞ்சு போகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த டீகாம்போசிஷனில் மென்ஷன் பண்ணுறாங்க. மெர்க்குரி ஆக்சைடு அப்படிங்கிறது ஹெச்ஜிஓங்கிறது நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து வெப்ப சிதைவு வினை அப்படிங்கிறது ஏற்பட்டு மெர்க்குரி 2 ஆக்சைடு வந்து வெப்ப சிதைவுக்கு உட்பட்டு மெர்க்குரி ப்ளஸ் ஆக்சிஜனை எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து வெப்ப சிதைவு வினை அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. CaCO3 ஹீட் பண்ணோம் அப்படின்னா CaO ப்ளஸ் CO2 அப்படிங்கிற தனிமங்களை தனித்தனியாக எளிய மூலக்கூறுகளாக பிரிகை அடைவது. CaCO3 gives in heat CaO ப்ளஸ் CO2. அதில் CaOங்கிறது சாலிடாக கிடைக்கும், CO2ங்கிறது கேஸாக கிடைக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ஒன், அதாவது தெர்மல் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ், வெப்ப சிதைவு வினைகள். செகண்ட் பார்த்தோன்னா ஒளி சிதைவு வினைகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் எலக்ட்ரோலைட் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுக்கு அந்த டாப்பிக்லேயே தெரியுது லைட் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒளி சிதைவு அப்படிங்கிறது வந்து ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலை நம்ம என்ன செய்கிறது, மாற்றுவது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சில்வர் புரோமைடு அப்படிங்கிறது வந்து அதன் மேலே ஒளி விழுந்தது அப்படின்னு சொன்னால் அது சிதைவுற்று சில்வர் உலோகம் மற்றும் புரோமின் வாயு அந்த ரெண்டுத்தை கொடுக்கறதா குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த நிகழ்வு தான் ஒளி சிதைவு ஃபோட்டோலிசிஸ். அதாவது ஃபோட்டோ டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக ஸோ தேர்டு இது நம்ம பார்த்துட்டோம். செகண்டு மின்னார் சிதைவு அடுத்து பார்க்கலாம். ஏன்னா தேர்டுக்கு வந்துட்டேன் நான். ஸோ ஃபோட்டோ டீகாம்போசிஷன் இதில் பார்த்தோன்னா சில்வர் புரோமைடு அப்படிங்கிறது ஒளி சிதைவு வினையில் இந்த சில்வர் புரோமைடு மேலே ஒளி பட்டுது அப்படின்னு சொன்னாலே சூரிய ஒளி அது வந்து சில்வர் ஆகவும் வாயுவாகவும் சிதைவு புரோமின் வாயுவாகவும் வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு பேர் ஒளி சிதைவு ஃபோட்டோலிசிஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோலிசிஸ் அப்படிங்கிறது வந்து டீகாம்போசிஷனாக ஆகிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். AgBr லைட் பட்டுது அப்படின்னா இட் டிவியேட் Ag ப்ளஸ் Br ரெண்டு தனித்தனியாக பிரிஞ்சு டீகாம்போசிஷன் ஆகுது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தோன்னா எலக்ட்ரோலைட் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன், அதாவது மின்னார் சிதைவு வினைகள். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கரண்ட்டு செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் எனர்ஜி நம்ம பாஸ் பண்ணோன்னா சோடியம் குளோரைடில் சோடியம் செப்பரேட்டாகவும்
குளோரின் செப்பரேட் ஆகும். நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரோலிசிஸ் ஆகிட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. அதுதான் வந்து மின்னார் சிதைவு வினைகள் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயம். சோடியம் குளோரைடு NaCl சிதைவுற்று நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா Na + Cl2 NaCl2 நம்மளுக்கு கிடைக்குது. திஸ் இஸ் த எலக்ட்ரோலைட்டிக் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். இது நம்ம வந்து எலக்ட்ரோலிசிஸ். அடுத்தது தான் ஃபோட்டோ டீகம்போசிஷனில் ஃபோட்டோலிசிஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதெல்லாம் தெர்மோலிசிஸ், எலக்ட்ரோலிசிஸ் அண்ட் ஃபோட்டோலிசிஸ். இந்த மூணுத்தையும் நம்ம ஈஸியாக நினைவு வச்சுக்கலாம். இது வந்து டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். ஃபஸ்ட்லேயும் 3 ரியாக்ஷன்ஸ் கிடைக்குது நம்மளுக்கு. செகண்ட்லேயும் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸில் 3ஆக பிரிக்கிறோம். தெர்மல், எலக்ட்ரோலைட் அண்ட் ஃபோட்டோ டீகம்போசிஷன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் தெர்மோலிசிஸ், செகண்ட் ஒன் இஸ் எலக்ட்ரோலிசிஸ், தேர்ட் ஒன் இஸ் ஃபோட்டோலிசிஸ். இந்த 3 ஈஸியாக நீங்கள் நினைவு வச்சுட்டு படிங்க. அடுத்தது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், அதாவது ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஒற்றை இடப்பெயர்ச்சி வினைகள். இந்த ஒற்றை இடப்பெயர்ச்சி வினைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு தனிமத்தோட தனிமம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதில் வந்து ஒரு தனிமத்தோட ஒரு சேர்மம்னா என்ன சொல்லியிருக்கோம்? தனியாக இருக்கிறது தான் தனிமம். அதோட வேறொரு தனிமம் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்களோ சேர்ந்துருச்சுனாலே அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம சேர்மம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு தனிமத்தோட ஒரு சேர்மம் அப்படிங்கிறத நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சேர்மம் ப்ளஸ் தனிமம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ A + BC அப்படிங்கிறத நம்ம ரியாக்ஷனுக்கு உட்படுத்தினோன்னா அது ரியாக்டண்ட்டாக எப்படி கிடைக்கும் நம்மளுக்குன்னா AC + B காம்பவுண்ட் ப்ளஸ் எலமெண்ட்டாக கிடைக்குது. சேர்மம் ப்ளஸ் தனிமமாக நம்மளுக்கு கிடைக்குது. Zn + HClோட வேதிவினைக்கு உட்பட்டது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ZnCl2 + H2. இது வந்து எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இன்னொன்று Fe + CuSO4ஓட ரியாக்ட் ஆச்சுன்னா FeSO4 + Cu அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக படிச்சுக்கலாம். சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளை எக்ஸ்பெரிமெண்டலாகவும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் காப்பர் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதை நம்ம பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இதிலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் காப்பர் அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு 2 எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா இந்த டேப்லர் காலம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் டு ரிமெம்பர் ஆக்டிவிட்டி சீரியஸ்ன்னு கொடுத்து அதிக வினைத்திறன் மிக்கது, குறைந்த வினைத்திறன் மிக்கது, அதாவது மோஸ்ட் ரியாக்டிவ், லீஸ்ட் ரியாக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதெல்லாம் லீஸ்ட் ரியாக்டிவ், கீழே இருக்கிறதெல்லாம் லீஸ்ட் ரியாக்டிவ், மேலே இருக்கக்கூடியதெல்லாம் மோஸ்ட் ரியாக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்ததாக இரட்டை இடப்பெயர்ச்சி வினை டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது when two compounds react, if their ions are unchanged, then the reactions is called double displacement reactions. அதாவது 2 சேர்மங்கள் வினை புரியும் பொழுது அதனுடைய அயனிகள் அப்படிங்கிறது பரிமாறிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வினை இரட்டை இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ த ion of one compound is replaced by the ion of the another compoundன்னு சொல்கிறாங்க. ஸோ ions of identical charges are only interchanged, that is a cation can be replaced by other cations. This reaction is also called மெட்டாதிசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சேர்மத்தினுடைய அயனி மற்றொரு சேர்மத்தின் அயனியால் இடப்பெயர்ச்சி செய்யப்படுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஒரே மாதிரியான மின்சுமைகள் கொண்ட அயனிகள் அப்படிங்கிறது தான் இங்கே பரிமாறப்படுது. அதாவது ஒரு அயனி மற்றொரு நேர் அயனியால் இடப்பெயர்ச்சி செய்யப்படுது. அதுக்கு பேர் வந்து மெட்டாதிசிஸ் வினை வரையறை, டிஃபைன் மெட்டாதிசிஸ் ரியாக்ஷன். அதுக்கெல்லாம் நீங்கள் இதை ஈஸியாக எழுதலாம். செகண்டு அதுக்கான ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு காண்பிச்சிருக்காங்க. அந்த ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
So in this double displacement reactions gives the two types of reactions, that means precipitation reaction and neutralization reactions. அதாவது வீழ்படிவாக்கல் வினைகள் மற்றும் நடுநிலையாக்கல் வினைகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன் precipitation reaction அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த வீழ்படிவு அப்படின்னு சொல்கிற அந்த ரியாக்ஷன்ஸில் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருட்கள், அதாவது பொட்டாசியம் அயோடைடு பிபி ப்ளஸ் பொட்டாசியம் லெட் நைட்ரேட் லெட் நைட்ரேட் PbNO3, பொட்டாசியம் அயோடைடு KI மற்றும் லெட் நைட்ரேட் PbNO3. இந்த ரெண்டுத்தை தான் நம்ம வந்து அந்த வீழ்படிவாக்கல் வினையில் நம்ம முக்கியமாக குறிப்பிட்டு காண்பிக்க போகிறது. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுதான் சொல்லிகிட்டு இருந்தேன், அந்த டிஸ்பிளே போயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி அப்படிங்கிறது சிடியோட ரியாக்ட் பண்ணும்போது ஏடி ப்ளஸ் சிபி அப்படிங்கிற சேர்மங்கள் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. இந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுல மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அதுதான் வந்து precipitation reactions and neutralization reaction. ஸோ வீழ்படிவாக்கல்ல KI அப்படிங்கிறதும் பொட்டாசியம் அயோடைடும் சோடியம் காரிய நைட்ரேட் லெட் நைட்ரேட் அப்படிங்கிறதும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வினைகள் சேர்மங்கள் என்னவா கிடைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே காண்பிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்த்தா தெரியும். இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரியாக்ஷன். அதாவது PbI ப்ளஸ் 2KNO3 PbI2 ப்ளஸ் 2KNO3 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. அந்த வீழ்படிவு அப்படிங்கிறத வந்து அந்த டெஸ்ட் டியூப்பில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிடைக்கக்கூடியது லெட் 2 அயோடைடு அப்படிங்கிறது தான் வந்து ப்ரெசிப்டேட்டாக நம்மளுக்கு கிடைக்கிது, வீழ்படிவாக கிடைக்கிது. அந்த கிடைக்கக்கூடிய அந்த வீழ்படிவு அது என்ன கலரில் இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு படம் மூலம் காண்பிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அடுத்ததாக இதில் வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு சேர்க்கை வினை மற்றும் சிதைவு வினை அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டேப்லெட் காலத்தை நீங்கள் மறக்காமல் படிச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். இந்த டேப்லெட் காலம் மறக்காமல் படிச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் ஒன். இது படிச்சுக்கோங்க மறக்காமல். நெக்ஸ்ட்டு இது ஏற்கனவே நம்ம சொன்ன அதே விஷயத்தை தான் அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நடுநிலையாக்கல் வினைகள், அதாவது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ். இந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய அமிலம் காரம், அந்த அமிலம் காரம் அப்படிங்கிறது ஆசிட் அண்ட் பேஸ் இட் வில் ரியாக்ட்ஸ் சால்ட் ப்ளஸ் வாட்டரை நம்மளுக்கு கிடைக்குது. ஆஃப்டர் ரியாக்ஷன் நம்மளுக்கு என்னவா கிடைக்குதுன்னா உப்பாகவும் நீராகவும் கிடைக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க. NaOH ப்ளஸ் HCl gives NaCl ப்ளஸ் H2O அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் கம்பியூஷன் ரியாக்ஷன்ஸ். கம்பியூஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது எரிதல் வினைகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஒரு பொருளை எரிக்கும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குறது தான். ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டெய்லி லைஃப்பில் கிடைக்கிற அந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ப்ரொஃபேன் வாயு வந்து ஆக்சிஜனோட வினை புரிஞ்சுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் அது எப்படி ரியாக்ட் ஆகுது, கூடவே வெப்பமும் எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும் எக்ஸாம்பிளுக்கு. அதே போல் எல்பிஜி கேஸ் அது எரியும் போது நம்மளுக்கு தேவையான சாப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சூடு பண்ணுறோம், நம்ம அந்த சாப்பாடு எப்படி பாயில் ஆகுது, நம்ம போடக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் அதை பற்றின விஷயங்களையும் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்பியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுலையே டைஜஷன் ஆஃப் ஃபுட்டும் ரஸ்டிங் ஆஃப் அயனையும் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது.
உணவு செரித்தல் மற்றும் துருப்பிடித்தல். ஸோ இந்த 2 விஷயங்களை படிச்சுக்கிட்டா போதும். அடுத்ததாக வினையினுடைய திசை, வினை நடைபெறும் திசையை வந்து நம்ம எப்படி வகைப்படுத்துறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வினையினுடைய திசையை வகைப்படுத்துதல் அப்படிங்கிறதையும், வேதி வினையினுடைய வேகம் என்ன அப்படிங்கிறதையும், வினை நடைபெறும் திசையை வகைப்படுத்துதலில் ஒரு விறகு எரிப்பது மற்றும் அதனுடைய அலைபேசி மின்கலம் மின்னேற்றம் அடைதல் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த படத்தில் காண்பிச்சிருக்கிறாங்க. இதில் மீள்வினை மீளா வினை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மீள்வினை என்பதும் மீளா வினை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோன்னா, அதாவது மீள்வினைனா மீண்டும் நம்மளுக்கு அது திரும்பவும் நடைபெறக்கூடியது தான் மீள்வினை அப்படின்னு சொல்லுவோம். ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ரிவர்சபிள் அப்படிங்கிறது மீண்டும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. இர்ரிவர்சபிள் அப்படின்னு சொன்னால் திரும்ப நம்மளால் அந்த வினையை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஸோ அந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுனுடைய எக்ஸ்ப்ளனேஷனாக அந்த ஏரோ மார்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் புதுசாக படிக்கிறீங்கன்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீள் வினைனா மீண்டும் கிடைக்கக்கூடியது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏபிங்கிற ஒரு சேர்மம் இருக்குது. இந்த சேர்மம் வினைக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இப்போ ரெண்டு தனிமங்களை ஏங்கிற தனிமமாகவும் பிங்கிற தனிமமாகவும் பிரியறதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, மீண்டும் அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், சேர்மங்களாக கூடு வகை சேர்மங்களாக மாற்றி அதை வினைக்கு உட்படுத்த முடியும். அப்படி கிடைக்கக்கூடிய வினைகள் எல்லாம் சேர்மங்கள் தனிமங்களை மீள் வினைக்கு உட்பட்டதுன்னு சொல்லலாம். மீள் வினைக்கு உட்படாதது, உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு வந்து சிதைவுற்று பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடையும் குளோரினையும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. மீண்டும் நம்ம வந்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு அப்படிங்கிறத உருவாக்க முடியாது. தான் இங்கே உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் H2O வந்து நீரை வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் H2O ப்ளஸ் ஆக்சிஜனாக கிடைக்கிது. மீண்டும் நம்ம வந்து நீரை என்ன செய்ய முடியும், அந்த ரியாக்ஷனை மீண்டும் நம்ம நீராக மாற்ற முடியும். தனித்தனியாக பிரிஞ்சது காம்பினேஷன் கூடுகை வகை வினையை நம்மளால் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அப்போ அது வந்து மீள் வகை ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸாக கிடைக்கும். இர்ரிவர்சபிள் அப்படின்னு சொன்னோன்னா அது என்னாகாது, மீண்டும் நம்மளுக்கு திரும்ப செய்ய முடியாத ஒரு விஷயம். அதுதான் வந்து மீளா வினை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு வினையில் ஈடுபடக்கூடிய வினை படுபொருளை மீண்டும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அதாவது இதுக்கு வந்து ஒரே ஒரு முன்னோக்கு வினை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால தான் அந்த கிவ்ஸுங்கிறத மட்டும் போடுவாங்க. அதில் ரிவர்சபிள் பார்த்திங்கன்னா 2 ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க பாருங்கள், முன்னோக்கி மற்றும் பின்னோக்கின்னு சொல்லி. இதில் வந்து முன்னோக்கி மட்டும்தான் போடப்பட்டிருக்கும். ஏன்னா இது ரிவர்சபிள் கிடையாது, இர்ரிவர்சபிள். ஸோ அதை நம்மளால் மீண்டும் பெற முடியாது. இப்போ ஒரு விறகு எரிக்கிறோம், எரிச்சோன்னா என்னாக முடியாது, அதை மீண்டும் நம்மளால் அந்த விறகை பெற முடியாது. அதுலேருந்து எனர்ஜி நம்ம என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ பயன்படுத்திக்கலாம். ஆனால் மீண்டும் நம்மளால் அந்த விறகு என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. அதுதான் வந்து இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். அதே போல் கோல் ஆக்சிஜனோட வினை புரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு ஹீட்டை கொடுக்குது. மீண்டும் நான் கார்பன் டை ஆக்சைடு ஹீட்டையும் வச்சு என்ன செய்ய முடியாது, கோலையும் ஆக்சிஜனையும் உருவாக்க முடியாது, நிலக்கரியும் ஆக்சிஜனையும் உருவாக்க முடியாது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல உதாரணம் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ்க்கு. இதை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது, இந்த அட்டவணையும் முக்கியமானது. அட்டவணை வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். மீள்வினை மீளாவினை இப்போ சொன்ன அதே விஷயங்கள் தான். அந்த 2 அட்டவணைகளையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க. அடுத்து வேதிவினையின் வேகம். இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.